Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். கிளிப் ஸ்டோன், பால் செயின், 2M beads, Thilagam shape green stone, Jardosi spring, round shape stone. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் வந்து 2M beads போட்டுக்கலாம். பால் செயின் பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2M beads எடுத்துட்டு ஃபேப்ரிக் லூப் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2M beads போட்டிருக்கேன். அப்புறம் திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M beads ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஃபேப்ரிக் லூப் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபேப்ரிக் லூப் போட்டுட்டு பீட்ஸ் போடணும். ஃபேப்ரிக் லூப் வந்து ரொம்ப லைட்டாக போடுங்க. இல்லை 2M beads சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம போடணும். இந்த பால் செயினை ஒட்டியே நம்ம போடணும் பீட்ஸு. இப்போ நம்ம கிளிப் ஸ்டோன்லாம் போட்டுட்டு இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையிலையும் 2M beads 2 போட்டுக்கலாம். பால் செயினை ஒட்டிலும் நம்ம எடுக்கணும். நீடில் எடுத்துட்டு பீட்ஸை ஒட்டிலுமே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கணும். இதில் பீட்ஸ் போட்டுட்டு இந்த நீடில் வந்து கொஞ்சம் நம்ம டைட் பண்ணணும். அந்த த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச் எதுவும் போட வேண்டாம். பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் உள்ளே போடணும். ஸ்டோனுக்கு இடையில பீட்ஸ்லாம் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஃபுல்லும் பால் செயின் போட்டுட்டு இந்த பீட்ஸ் ஒட்டியில் நம்ம நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப இங்கே போட்டு இல்லையா 2M beads 1, சுகர் பீட்ஸ் 1, அந்த மாதிரி இதிலே நம்ம போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் 1, 2M beads 1, இந்த மாதிரி மாற்றி போடணும். இப்போ இதில் 2M beads 1, சுகர் பீட்ஸ் 1 போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லுமே கோர்த்துட்டு கொஞ்சமாக ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இதில் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு 2M beads போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக ஸ்டோன் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கு இடையில ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். ஃபேப்ரிக்கில் உள்ள லைட்டாக தொட்டுட்டு ஆரி நீடில் வச்சு தான் நான் ஸ்டோன் போடுறேன். பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலுமே ஸ்டோன் போடணும். இந்த ஸ்டோன்லாம் போட்டோம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் பக்கத்தில் இது ஸ்டோனை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். கரெக்டாக இது எல்லாம் ஒன்று போல் வர்றது மாதிரி போடணும். இது ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சின்னதாக அது கட் பண்ணுறது வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். இந்த பால் செயின் இருக்குல்ல, அதை ஒட்டிலுமே நம்ம நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த பால் செயின் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிலும் போட்டு திரும்பவும் நீடில் வந்து நம்ம இது பக்கத்தில் எடுக்கலாம். 2 ஸ்டோனுக்கும் இடையிலையும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு ஃபேப்ரிக் லூப் போட்டுக்கலாம். ஸ்டோன் போடுறதுக்காண்டி ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 11 beads எடுத்திருக்கேன். சுற்றிலும் போட்டுட்டு நம்ம 2 beads கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து சக்கரி போட்டுக்கலாம். ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங் இதுக்கு நேராக ஒன்று, இதுக்கு நேராக ஒன்று, இங்கே ஒன்று. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில் ரெண்டுக்கும் இடைவெளி இந்த சக்கரி போட்டிருக்கோம் அதுக்கு ரெண்டுக்கும் இடைவெளியில் ஒரு 2M beads 1, சுகர் பீட்ஸ் 1 போட்டுக்கலாம். 2M beads 1, சுகர் பீட்ஸ் 1. பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் இப்போ நம்ம இந்த சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கேன். இது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி இதே மாதிரி தான் நமக்கு போட போகிறோம். இது ஒன்று போட்டுட்டு கரெக்டாக இதிலேருந்து 7வது ஸ்டோனில் 2, 4, 6, 7 இதுக்கு நேராக ஒன்று போடணும். இதிலேருந்து இது ஒரு அரை இன்ச்சு தள்ளி இந்த ஸ்டோன் போடணும். க்ரீனில் ஸ்டோன் போட்டிருக்கேன் இல்லையா, கரெக்டாக இதில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
இது சுற்றிலும் 11 பீட்ஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது 1 இன்ச்சு தள்ளி இன்னொரு ஸ்டோன் போட்டு டிசைன் போடணும். குட்டி ஃப்ளவர் பண்ணணும் பாருங்கள். இதுலேருந்து இது 1 இன்ச்சு, இதுலேருந்து இது 1 இன்ச்சு, இது வந்து அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். கரெக்டாக இதுலேருந்து அரை இன்ச்சில் ஸ்டோன் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஈவனாக வரும். இந்த சக்கரிலெல்லாம் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு, சக்கரி வந்து நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஸ்டோன் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சக்கரி போட்டுட்டு போடுறேன். நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு இந்த டிசைனை ஒட்டிலையும் பாலிச்சீன் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபேப்ரிக்கில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த டிசைனை ஒட்டி வரணும். ஃபேப்ரிக்கில் போட்டு பாலிச்சீன் போட்டுக்கலாம். பாலிச்சீன் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். ஸ்டோன் போட்டுட்டு இடையில ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டு திரும்ப ஒரு லைன் பாலிச்சீன் போட்டோம்னா இதே மாதிரி வந்துடும். ஸ்டோன் போடுறது இந்த 2 பீட்ஸ் இருக்கு இல்லையா, பாலிச்சீன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு இடையில 1 விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போடணும். ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 3ஆவதுல, அப்புறம் 6 அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒன்று இடையில ஒரு பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். இது ஃபுல்லும் போட்டுட்டு இப்போ திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து இதிலேருந்து போடணும். பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஷோல்டர் பகுதி வருது. இது வந்து ஸ்லீவ் பகுதி வரும். இப்போ கரெக்டாக நம்ம இதிலேருந்து போட்டோம்னா ஸ்லீவோட பகுதியிலேருந்து ஸ்டோன் வரும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போடணும், அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பாலிச்செயின் போட்டுக்கலாம். பாலிச்செயின் வந்து 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலிச்செயினுக்கு பதிலாக எல்லாமே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 2M பீட்ஸ் போடுறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு இடையிலையும் ஒவ்வொரு பீட்ஸ் 2M பீட்ஸ் போடுறேன். இதில் 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. பீட்ஸை ஒட்டிலையுமே நீடில் உள்ளே போடணும். இப்போ பாலிச்சீன் எதெல்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே சைடு ஸ்டிச் போட்டுறணும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஸ்லீவோட டிசைன் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு அங்கங்கே குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட ஸ்லீவோட லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி ஃப்ளவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.